இந்த தேர்தல் அறிக்கையோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு அல்லது இதற்கு மேலே, அதாவது ஒரு பழைய வசனம், ஒப்பாரும் மிக்காரும் சொல்லுவாங்கல்ல, அந்த வசனம், அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு இந்த தேர்தல் அறிக்கை, இது மக்கள் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் தேர்தல் அறிக்கை. முதல் தேர்தல் அறிக்கை என்று சொல்லும்போது மக்கள் பங்கேற்புடன், அதுதான் அந்த முதல் தேர்தல் அறிக்கை என்று சொல்லுகின்றேன். அந்த வகையிலே இது வெறும் தேர்தல் அறிக்கை அல்ல, மாற்றத்திற்கான மக்கள் சாசனம். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலே ஏற்படப் போகின்ற ஒரு புரட்சியினுடைய முதல் படிக்கல் என்று சொல்லலாம். இந்த நிலையிலே மக்களின் உணர்வுகளை மதித்து எதிர்பார்ப்புகளை அறிந்து அவற்றின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை விரைவாகவும் எளிதாகவும் சாத்தியமாக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இதற்காக சென்ற ஆண்டு 2015 பிப்ரவரி 15ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளரை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்ந்து 32 மாவட்டங்களுக்கும் சென்று மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து பல்வேறு பிரிவுகளாக, மண்டலங்களாக, மாவட்டங்களாக சுற்றி சுழன்று வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து கலந்தாய்வு பண்ணி, அதிலே குறிப்பாக நெசவாளர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், மீனவர்கள் அமைப்புகள், சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பெண்கள், முக்கியமாக மகளிர் அமைப்புகள், அவர்களோடு பல்வேறு மது ஒழிப்பு போராட்டங்களை நடத்தி, தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி அவர்களுடைய கவனங்களை ஈர்த்து அந்த அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு மக்கள் சாசனம் இந்த தேர்தல் அறிக்கை. விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்திக்கும் போதும், தொழில் முனைவோர்களை சந்திக்கும் போதும், நெசவாளர்களை சந்திக்கும் போதும், பல்வேறு தரப்பினரையும் சந்திக்கும் போதும் அவர்களோடு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் ஒரு ஒப்பந்தமே போட்டு கையெழுத்திட்டார். இதுவரை இந்திய அளவிலே யாரும் செய்யாத ஒன்று. அதை ஆங்கிலத்திலே சோஷியல் கான்ட்ராக்ட் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இன்றைக்கு செய்து முடித்த பிறகு நிறைவாக என்று சொல்வதை விட இன்னும் 30 நாட்களிலே புதிய புதிய யுக்திகளை தமிழக மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு சொல்ல இருக்கின்ற நிலையிலே
இன்றைக்கு ஊடக நண்பர்கள் முன்னிலையில் இதை நாங்கள் வெளியிடுகின்றோம். தமிழகத்தை புரட்டி போட்டு மிகச்சிறந்த மாற்றங்களை செய்வதற்கான தெளிவான தொலைநோக்குள்ள திட்டங்கள் இதிலே இடம்பெற்றுள்ளன. இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சிக்கான செயல் திட்டமாக இருக்கும். அடுத்த மாதத்திலே அமையப் போகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியினுடைய செயல் திட்டமாக இது இருக்கும். சென்ற செப்டம்பர் மாதத்திலே நாங்கள் வெளியிட்ட வரைவு தேர்தல் அறிக்கையிலே 30 தலைப்புகளிலே நாங்கள் வாக்குறுதிகளும் செயல் திட்டங்களும் சொன்னோம், இடம்பெற்றிருந்தன. இப்பொழுது 16 புதிய தலைப்புகளை அதில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். முன்பு 96 பக்கங்களாக இருந்த வரைவு தேர்தல் அறிக்கை இப்பொழுது நிறைவு தேர்தல் அறிக்கை 144 பக்கமாக இன்றைக்கு சற்று உயர்ந்திருக்கிறது. இதிலே முக்கியமாக இப்போது தொழில் முதலீட்டை ஈர்க்க ஆணையம், 1 கோடி பேருக்கு வேலை வழங்கும் இயக்கம், திரைப்படத்துறை வளர்ச்சி, இப்ப சொல்ல போறதுதான் உங்களுக்கான மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கான ஒன்று, பத்திரிகையாளர்கள் நலன். அடுத்தது சீமை கருவேல மரம் ஒழிப்பு மற்றும் பனைமரம் வளர்ப்பு, திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மத்திய மாநில அதிகார பகிர்வு உள்ளிட்ட 16 தலைப்புகள் இப்பொழுது இதிலே இந்த நிறைவு தேர்தல் அறிக்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில் முதலீட்டை ஈர்க்க ஆணையம், 1 கோடி பேருக்கு வேலை வழங்கும் இயக்கம் ஆகியவற்றில் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் வராததற்கான காரணங்கள், தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வழங்கும் நோக்குடன் 1 கோடி பேருக்கு வேலை வழங்குவதற்கான திட்டங்கள் ஆகியவை குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக மக்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆட்சி பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒப்படைத்த பிறகு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு தமிழகம் செழுமை பூமியாக மாற்றப்படும். நாங்கள் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லி வருகின்ற growth and development மூச்சுக்கு 30 தரம் அதை தமிழக மக்களிடம் தொடர்ந்து சொல்லி வருகிறார், சொல்லவும் போகிறார். வளர்ச்சி முன்னேற்றம். அந்த வகையில் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், விவசாயிகளுக்கான இடுபொருள்கள் இலவசம் ஆகிய திட்டங்களுக்காகவும், கடன் தள்ளுபடிக்காகவும் முதல் ஆண்டில் 50,000 கோடி முதல் ரூபாய் 55,000 கோடி வரை கூடுதலாக செலவாகும். 2ஆம் ஆண்டு முதல் அது 35,000 கோடி வரை மட்டுமே கூடுதலாக செலவாகும். ஏனென்றால் கடன் தள்ளுபடி இருக்காது என்பதால் செலவு குறையும். கிரானைட், தாது மணல், ஆற்று மணல் ஆகியவற்றின் விற்பனையை முறைப்படுத்துவதன் மூலமும், வணிக வரியை உயர்த்தாமல்
மீண்டும் சொல்றேன், வணிக வரியை உயர்த்தாமல் வசூலிக்கும் முறையை சீரமைப்பதன் மூலமாகவும் 1.08 லட்சம் கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும். அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிப்பதன் மூலம் மட்டும் ரூபாய் 50,000 கோடி மிச்சமாகும். ஆக மொத்தம் அரசிடம் கூடுதலாக 1.58 லட்சம் கோடி இருக்கும். இதில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதால் 30,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று வைத்துக் கொண்டாலும் மீதமுள்ள நிதியை கொண்டு பாமகவின் அந்த செயல் திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். இதில் தலைப்புகளை மட்டும் நான் படிக்கிறேன். பிறகு மிக முக்கியமான ஒன்றை இறுதியில் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். இதில் பொருளடக்கம் இந்த சென்ற முறை இருந்ததுதான். இந்த அட்டையினுடைய மறுபக்கத்திலே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம். அட்டையினுடைய கடைசி உள் பக்கத்திலே ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகம். பொருளடக்கத்தை படித்துவிட்டு பொருளடக்கம் வந்துவிட்டது மாற்றத்திற்கான நேரம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். நிர்வாக சீர்திருத்தம் இது மிக 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 முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஊழல் ஒழிப்பு, அதைவிட மிக முக்கியமானது மதுவிலக்கு. எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை. 35 ஆண்டு காலமாக அதற்காக போராடி வருகின்றவன் நான் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். மதுவிலக்கு, வேளாண்மை, நீர்ப்பாசனம், கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, தொழில் முதலீட்டை ஈர்க்க ஆணையம், வேலைவாய்ப்பு, 1 கோடி பேருக்கு வேலை, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, எரிசக்தி, தண்ணீர், சமூக நீதி, சமூக நலன், சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பிற பிற்படுத்தப்பட்டோர் நலன், இந்து சமய அறநிலையத்துறை, மசூதிகள், தேவாலயங்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நெசவாளர் வணிகர் நலன் அதை விரிவாக சொல்லியிருக்கிறோம். பெண்கள் திருநங்கை நலன் அதை சொல்லியிருக்கிறோம். மீனவர் நலன், அரசு ஊழியர் நலன், பத்திரிகையாளர் நலன், திரைப்படத்துறை வளர்ச்சி. இதுவும் என்ன, அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி என்பது உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் கேட்டறிந்து அதையும் திரைப்படத்துறை வளர்ச்சிக்காக அதையும் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மக்களை, அதிலும் சாமானிய மக்களை, நடுத்தர மக்களை விரைவாக பாதிக்கின்ற இந்த விலைவாசி கட்டுப்பாடு அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இளைஞர் நலன், இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் இளைஞர்கள் தான், அவர்களுடைய நலன்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன், ஈழத்தமிழர் நலன் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இயற்கை வள பாதுகாப்பு, 34 சீமை கருவேல மரம் ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடக்கழிவு மேலாண்மை, 36 நகர்ப்புற வளர்ச்சி, 37 சட்டம் ஒழுங்கு காவலர் நலன், 38 சட்டம் நீதி, 39 மொழி, 40 சென்னை மாநகரம். ஏற்கனவே உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தி சென்னை வி வாண்ட், நாம் விரும்பும் சென்னை என்பதை பற்றி இங்கே உங்களுக்கு அதாவது சென்னை வாழ் மக்களுக்கு உங்களுக்கும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். சென்னை மாநகரம்
41 மாநகரங்களின் மேம்பாடு, 42 சுற்றுலா வளர்ச்சி, 43 பொது பிரச்சனைகள் சில, 44 மத்திய மாநில அதிகார பகிர்வு. இதை தொடர்ந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று ஒரு வெற்று கோஷத்தை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி வந்தார்கள். இப்பொழுது அதையும் நிறுத்திக் கொண்டார்கள். ஆரம்பத்திலே அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்றார்கள். அதன் பிறகு இந்த வசனத்தை சொன்னார்கள், இரண்டாவது வசனத்தை சொன்னார்கள். இப்பொழுது அதையும் நிறுத்திக் கொண்டார்கள். நாங்கள் அதை பற்றி இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மத்திய மாநில அதிகார பகிர்வை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஒரு நிறைவுரையாக சில வார்த்தைகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் வரைவு தேர்தல் அறிக்கையிலே 11 படங்களை நாங்கள் அது வெளியிட்டிருந்தோம். இப்பொழுது இந்த இறுதி தேர்தல் அறிக்கையிலே 13 படங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதுபோன்று இந்தியாவில் யாரும் வெளிநாடுகளிலே அதுபோன்று வெளியிடுவார்கள். படத்தோடு செய்திகளை சொல்லுவார்கள். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா அந்த சீனியர் சிட்டிசன் 2 பேர் 4 பேர் போட்டு அவர்கள் வெளியிடுவார்கள். நாங்களும் அதே போன்று வெளியிட்டிருக்கிறோம். இப்படி சமூக ஜனநாயகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக அதை பற்றி இங்கே இருக்குது. இதில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி சொல்லுவதற்கு நேரமில்லை. அதில் முக்கியமாக ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்புகள் நேர்மையான தேர்தல், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள், சட்டத்தின் ஆட்சி, த ரூல் ஆஃப் லா, முழுமையான அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், வெளிப்படை நிர்வாகம் மற்றும் ஊழல் ஒழிப்பு, ஆன்டி கரப்ஷன், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. இப்போ நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லாதது, தமிழ்நாட்டிலேயே இல்லாததுதான். அந்த சமாச்சாரம் தான் இப்போ நான் சொல்றேன். சுதந்திரமான பன்முக ஊடகம், ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் அண்ட் புளூரலிஸ்டிக் மீடியா, முனைப்புடன் செயல்படும் குடிமை சமூக குழுக்கள், சிவில் சொசைட்டி குரூப்ஸ், பேச்சுரிமையும் கருத்துரிமையும் இது இல்லவே இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஒப்பீனியன், பத்திரிகை ஊடகங்கள் மேலேயே எத்தனை வழக்குகள், அவதூறு வழக்குகள். எங்க மேல அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி மேல போட்டது இருக்கட்டும், ஊடகங்கள் மேல அது அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை அதுவும் இல்லை. மதம் மற்றும் நம்பிக்கை உரிமை, அது இதெல்லாம் அதிகார பரவலாக்கம், டீசென்ட்ரலைசேஷன். இப்படி இதில் முக்கியமாக ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்புகளாக நாங்கள் 19வது பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். அதாவது எல்லா அதிகாரமும் மக்களுக்கே என்று சொல்லுகின்ற ஜனநாயக தத்துவத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கு அதிகாரம் அளிக்க நிர்வாக முறையில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது மிக சிறப்பாக அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மக்களுக்கு அதிகாரம் அளிக்க நிர்வாகத்தில் என்னென்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக ஒரு 18 குறிப்புகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சட்டப்பேரவை ஆண்டுக்கு 4 முறை கூடும். அதில் 100 நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறும். வாரத்தில் ஒரு நாள் தொகுதி பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நேரம் ஒதுக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவையினுடைய மரபுகள் காக்கப்படும். அதாவது அறிஞர் அண்ணா அதற்கு முன்னால் இருந்த அந்த மரபுகள் தான். அதன் பிறகு அந்த நேர்ந்த மரபுகள்
உங்களுக்கு தெரிந்த ஒன்றே. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். இன்னொன்று, தமிழ்நாட்டு சட்ட மேலவை மீண்டும் ஏற்படுத்தப்படும். இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு 15-20 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். அதாவது நிதிநிலை அறிக்கை அளிப்பதற்கு முன்னாலே இந்த திட்டங்கள் எல்லாம் முந்தைய ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை விளக்கும் திட்ட விவர அறிக்கை, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட், இதை முதலில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை செய்வோம். அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் செலவிடப்பட்ட தொகையால் சமூகத்திற்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு பயன் கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். பட்ஜெட்டுக்கு முன்னாலே அதுதான் அவுட்கம் பட்ஜெட் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் செய்வோம். நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாலே நாடாளுமன்றத்தில், அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாலே எக்கனாமிக் சர்வே, அதாவது முந்தைய ஆண்டின் பொருளாதார நிலையை விளக்கும் வகையிலான பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக் சர்வே அவர்கள் தாக்கல் செய்வார்கள். இங்கே அதே போன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். ஆனால் நாங்கள் அதை செய்யப் போகிறோம். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கையை தயாரிப்புக்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களிடம் நாங்கள் கருத்து கேட்போம் என்று சொல்லியிருக்கிறோம். காவல்துறையை பற்றி சொல்லியிருக்கிறோம். இதில் முக்கியமாக காவல்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக நேர்மையான அதிகாரிகளை கொண்ட சுதந்திரமான காவல் ஆணையம், இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி, அது அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இதுபோன்று நிறைய செய்திகளை காவல்துறையில் சொல்லியிருக்கிறோம். காவல்துறை 8 மணி நேரம் பணி, 7 ஆண்டுக்கு ஒரு முறை பதவி உயர்வு, இப்படி நிறைய செய்திகளை அவர்களுக்காக சொல்லியிருக்கிறோம். ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகம் உருவாக்குவோம். இதுதான் மிக முக்கியமானது. அதாவது ஊழல்தான் நமது சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்று அறிஞர்கள் சொன்னதற்கு ஏற்ப அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்லியிருக்கிறோம். 2 பக்கங்களுக்கு மேலே யாரும் சொல்லாத கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மனித வாழ்வை இழிநிலைக்கு தள்ளும் மது அரக்கனை ஒழிப்பதற்கு, இது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், பல்லாயிரக்கணக்கான மக்களை குடிக்க செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டுவதை விட இந்தியா பொருளாதார அடிப்படையில் ஏழை நாடாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது மகாத்மா காந்தி சொன்னது. இப்படி அதை பற்றி விரிவாக நாங்கள் 3 பக்கத்தில் அதை சொல்லியிருக்கிறோம். உழவர்கள், நமக்கெல்லாம் சோறு போடுகின்ற உழவர்கள் தான் என்னுடைய கடவுள் என்று ஒரு மாநாட்டிலே தொடர்ந்து பல கூட்டங்களிலே எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சொல்லி வருகின்ற நிலையிலே உழவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேளாண்மையில் ஏற்றம் தரும் மாற்றம் காண்போம் என்பது ஹைடெக் அக்ரி என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாங்கள் அவர்களுக்காக அந்த மேம்பாட்டிற்கான செய்திகளை இதில் சொல்லியிருக்கிறோம். அதில் உழவர்களின் பயிர்க்கடன் தள்ளுபடி, விளைபொருளுக்கு கூடுதல் விலை, இப்படி நிறைய செய்திகளை, ஒரு டன் கரும்பிற்கான கொள்முதல் விலை 4000 ஆகும், ஒரு குவிண்டால் நெல்லுக்கான விலை 2700 ஆகும் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். ஃபார்மர்ஸ் இன்கம் கமிஷன் அதை சொல்லியிருக்கிறோம். இந்த சஃபல் மார்க்கெட் இப்போ திருச்சியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, அதை இங்கே கொண்டு வருவோம்னு சொல்லி
பெங்களூர்ல இருக்கிற மாதிரி திருச்சியில கொண்டு வருவோம்னு சொல்லி முதல்ல திருச்சியில அப்புறம் பல்வேறு நகரங்களை கொண்டு வருவோம். சஃபல் மார்க்கெட் இது எங்களுடைய தேர்தல் வரைவு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தொடர்ந்து 6 வருடமா சொல்லிட்டு வரோம். அப்புறம் இந்த பனைமரத்தை காப்போம். அதாவது தமிழகத்திலே ஒரு அதிசய மரம் இருக்கிறது என்று சொன்னால் அது பனைமரம் தான். பனைமரத்தினுடைய பயன்கள் அது கொடுக்கின்ற அந்த பயன்களை போன்று வேறு எந்த மரமும் கொடுப்பதில்லை. அது கிட்டத்தட்ட 5 கோடி மரங்கள் தமிழகத்தில் இருந்தது. இப்பொழுது 50 கோடி மரங்கள் இருந்தது. இன்றைக்கு 500 கோடி மரங்கள், இப்பொழுது 5 கோடி மரங்கள் தான் இருக்கிறது. 50 கோடியிலிருந்து 4.5 கோடி ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டி இந்த சூளைக்காக, கல் இருக்கிற சூளைக்காக பயன்படுத்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஏராளமான பொருட்கள், அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பாசன கட்டமைப்பை பெருக்குவதற்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஒரு கோடி ஹெக்டேர் இலக்கு, அதாவது பாசன திட்டங்கள். இப்பொழுது அது இந்த பாசனத்தினுடைய பரப்பு, பாசனத்தினுடைய விளைச்சலினுடைய பயிரிடுவதனுடைய பரப்பு படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிட்டே வருது. அதுதான் நாங்கள் 1 கோடி ஹெக்டேர் இலக்கு வச்சு அதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய இந்த கட்சி பயணத்தில் சொல்லிட்டு வர்றது தடுப்பணை கட்டுறது, செக் டேம். 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை என்று சொல்லி வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் இதுவரை ஒரு 15-12 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு 200 தடுப்பணைகள் நானும் அன்புமணியும் தமிழகத்திலே கட்டியிருக்கிறோம். 1000 ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கிறோம். அது உங்களுக்கு பல முறை சொன்னதுதான். அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் அளிக்க அனைவருக்கும் தரமான இலவச கல்வி வழங்குவோம். இதுதான் அதாவது மிக முக்கியமான சிபிஎஸ்இ சிலபஸ். அதுபோல அதை விட இன்னும் தரமான ஒரு கல்வியை எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குழந்தைக்கும் அல்லது இந்தியாவிலே பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிற அதே கல்வியை, தரமான கல்வியை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் அதில் மிக முக்கியமானது. எங்களுடைய இந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் முக்கியமானது கல்வி தான் முக்கியம். வளர்ந்து விட்ட நாடுகள் அல்லது வளர்ந்து வருகிற நாடுகள் எல்லாம் எதை முதல்ல கொடுத்தாங்கன்னா கல்வி தான். அவங்களுடைய வளர்ந்து விட்ட நாடுகளுடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்றைக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இதுதான் எல்லா கட்சிகளும் கொடுப்பாங்க. அது யூகேவா இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. அந்த வகையில் நாங்க முதல்ல தரமான கல்வி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் அதற்கான திட்டங்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது கல்விக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 6% நிதி ஒதுக்கீடு என்ற இலக்கை இது படிப்படியாக கோத்தாரி கமிஷன் சொன்னது 1964 சொன்னது. கோத்தாரி கமிஷன் 64. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. நாங்க இப்போ இந்த ஆண்டு எங்களுடைய பட்ஜெட்ல 4 விழுக்காடு அதற்காக வருவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குவோம். படிப்படியாக 6% நாங்கள் எட்டுவோம். அதுக்கு நிறைய செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது அதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கட்டாய கல்வி கட்டாயம் படிச்சாகணும். ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லாத கல்வி. 1 பைசா பெற்றவர்கள் செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன். இது 3ம் உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அளித்த தீர்ப்பு. இது இந்திய மக்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இது நாங்கள் இதற்கு முன்னாலேயே நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வருகிறோம்.
கட்டாய கல்வி, கட்டணமில்லாத கல்வி, தரமான கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி. இப்பொழுதெல்லாம் கேஜி தூக்கிட்டு அது பெண் பிள்ளைகள் அவங்களுடைய முதுகு வளைஞ்சு கூன் வளைஞ்சிட்டு, இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஹைபேட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி, ஸ்கூல்ல இருந்து திரும்பும்போது அவங்க லைப்ரரியில இருந்து ஏதாவது ஒரு புத்தகம், அவர்கள் விரும்புகின்ற ஒரு புத்தகத்தோடு வீட்டுக்கு வர்றது. இதுதான் இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை. வளர்ந்துவிட நாடுகளில் இருக்கின்ற கல்வி முறை இங்கே நாங்கள் கொண்டு வருவோம். சுகமான, சுமையில்லாத, மிக மிக முக்கியமானது இப்பொழுது நான் சொல்ல போறது இந்த கல்வியில விளையாட்டுடன் கூடிய கல்வி. விளையாட்டுடன் 1 மணி நேரம் குழந்தைங்க விளையாடணும். ஆனால் பல பள்ளிக்கூடத்தில் கிரவுண்டே கிடையாது, சுத்தமாக கிரவுண்டு கிடையாது. கொஞ்சம் கிரவுண்டு கூட அங்கே ஒரு அங்கே ஒரு கட்டடம் கட்டிருக்காங்க. இதற்கு நிறைய செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உழைக்கும் மக்களுக்கு உயர்வளிக்க உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி அளிப்போம். அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். அடுத்தது யூனிவர்சல் ஹெல்த் கேர், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவை வழங்குவோம். அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி, கியூபாவில் இருக்கிற மாதிரி, மற்ற வளர்ந்துவிட்ட நாடுகளில் இருக்கிற மாதிரியான அந்த மருத்துவ சேவை இப்போ அப்போலோ போன்ற இந்த தரமான அது போன்ற மருத்துவமனைகள் ஏராளமாக இருக்கிறது. கோவை மாநகரத்தில் இருக்கு, இங்கேயும் இருக்கு, நிறைய இருக்கு. அங்க கிடைக்கிற வைத்திய வசதி, அதாவது நான் இன்னும் எளிமையான முறையில் மக்களுக்கு சொல்றது, ஜனாதிபதிக்கு கிடைக்கிற இந்த வைத்திய வசதி ஒவ்வொரு ஏழைக்கும் கிடைக்கணும். அதற்கான என்ன வழி அப்படின்றத இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதற்கு 1 பைசா கூட பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், எந்த குடும்பம் செலவு செய்யணும், எல்லாம் அரசாங்கமே செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கல்விக்கும் இந்த மருத்துவத்துக்கும் ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சம் வச்சாலும் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆகுது. அது இங்க சென்னையில் பெற்றோர்கள் விரும்பும் பள்ளியில் போய் சேரணும்னா எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க குழந்தைங்களே பெரும்பாலும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப குறைவா சொல்றேன்னு நினைக்கிறேன். அது 2த்துக்கும் சேர்ந்து அங்க 5 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம், அரசு கொடுக்கிறதுன்னு சொன்னா இந்த சேவை கொடுக்கறது மூலமா உங்களுக்கு அந்த செலவு மிச்சப்படுத்துறோம்னு அர்த்தம். இது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் விரைவான நீடித்த முன்னேற்றத்திற்கு தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சிக்காக தொழிலதிபர்கள் எல்லாம் திருப்பூர், கோவையில் பலமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே அவர்களெல்லாம் சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு, என்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இதன் மூலமாக தான் வரணும். அதனால அவர்களுக்கு உள்ள பிரச்சனை இங்கே நம்ம இந்த தெலுங்கானா பிரிந்த பிறகு முதலாக இந்த சந்திரசேகர ராவ் கொண்டு வந்த ஒரு சட்டம், ரைட் டு கிளியரன்ஸ் ஆக்ட். 15 நாள் யார் தொழில் தொடங்க வந்தாலும் உடனே அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல மாதிரி. இங்க நாங்க 3 வாரத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆனா இப்ப நடைமுறையில் இங்க நடக்குதுன்றது என்ன நடந்ததுன்னு சொன்னா அது மகாபாரதம், ராமாயண கதையை விட நீண்டு போகும். அது தேவையில்லை இப்போ. அப்புறம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தொழில் தொடங்க சிறப்பு திட்டம், அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்புறம் தகவல் தொழில்நுட்ப தாழ்வாரம், இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோம். தென் மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு சமமான வளர்ச்சி. இது 5 மண்டலங்களாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டு அங்கங்க எல்லா இடத்துலையும் வளர்ச்சி இருக்கணும். ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன், எத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்கு தமிழ்நாட்டில்? 386 பஞ்சாயத்து யூனியன் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல், பிளானிங், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சி, இன்னொரு மாவட்டத்தில் வளர்ச்சி, வறுமை, அப்படி அந்த மாதிரி இல்லாம ஒரு சீரான
ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான திட்டங்களை இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் தொழில் முதலீட்டை ஏற்க மண்டல பொருளாதார ஆணையரகங்கள் அமைக்கப்படும். இதில் நல்ல இது யாரும் சொல்லாத அற்புதமான கருத்துக்களை அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குவோம் என்று அதை சொல்லியிருக்கிறோம். 1 கோடி பேருக்கு வேலை வழங்க ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உழைக்கும் மக்களுக்காக உழைக்கும் பொருளாதாரத்தை உருவாக்கும் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். வறுமையை ஒழிக்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நாங்கள் முக்கியமாக சொன்னது தொடர்ந்து சொல்லிட்டு வர இந்த ஃப்ரீபீஸ் இலவசங்கள் எதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்ற இலவசங்கள் இதுதான். விவசாயிகளுக்கு உரம், விதை, தரமான விதை, பூச்சி மருந்து, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர், அந்த மாதிரி இந்த கல்வி, அப்புறம் மருத்துவம், இதெல்லாம் தான் இலவசம் நாங்கள் சொல்றோம். இங்க மாதிரி நாங்கள் சொல்ற மாதிரி மற்றதெல்லாம் இவங்க கொடுக்கிற இலவசங்கள்லாம் கிடையாது. இந்த வரி சீர்திருத்தங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதாவது இனிமே கடன் வாங்காம இருக்கவும் பற்றாக்குறை குறையறதுக்கும் அதற்கான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது உலகத்தர வளர்ச்சியை அடைவதற்கு முக்கியமானது தேவை என்னன்னா உள்கட்டமைப்பு வசதிகள். அது ரொம்ப முக்கியம். அதாவது போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ரோடு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. முதல்ல எலக்ட்ரிசிட்டி தான் போடணும். எலக்ட்ரிசிட்டி தான் முக்கியம். அப்புறம் சாஃப்ட் வாட்டர், நன்னீர், இப்படி நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள் அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால தொடர்ந்து நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அறிக்கையில் நிறைய சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முன்னால சொன்ன மாதிரி அது சொல்லியிருக்கோம். சுற்றுச்சூழலை பாதிக்காத நெரிசலற்ற போக்குவரத்தை உறுதி செய்தல் அது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மிதிவண்டி பயணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லியிருக்கிறோம். அதாவது பிஆர்டிஎஸ், பஸ் ரேபிட் டிரான்சிட், அந்த மாதிரி 8000 பஸ்கள் இங்கே அதிகமாக விடும். சென்னையில் எல்லாருமே இலவசமாக பயணம் செய்கிற அளவுக்கு இது முன்னாலே நாங்கள் சொன்னோம், இப்போ இதுலேயும் சொல்லியிருக்கிறோம். சென்னையில் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலான இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அரசு பஸ்ஸில் எங்கே வேணாலும் போகலாம், இலவசமாக போகலாம், அதையும் சொல்லியிருக்கிறோம். அது எல்லாத்தை விட இந்த இருண்ட தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் வரணும்னா மின்துறை மேம்பாடு, அதுதான் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்குது. அதனால இந்த மின்மிகு மாநிலமாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வந்த ஆட்சியாளர்கள் அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்த திட்டங்களை சொல்லியிருக்கிறோம். அதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியிலே அன்புமணி ராமதாஸ் முதலாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்துவார். எல்லாத்தை விட முக்கியமானது தண்ணீர். இப்ப நாம எல்லாம் குடிக்கிறது பாட்டில் தண்ணீர், மினரல் வாட்டர் என்று சொல்லி பாட்டில் தண்ணி கொடுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியில எங்க போய் தெருவில் குழாயில இருந்தாலும் அதை நீங்க மினரல் வாட்டரை விட தரமான தண்ணீர் அங்க கிடைக்கும். அப்படியே பிடிச்சி கொடுக்கலாம், இல்ல கையிலையும் கையை கழுவிட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி இது முன்னால் ஒரு காலத்தில் இருந்தது, உலகத்தில் இருந்தது. அதே மாதிரி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு தமிழகம், சமூக நீதி கொள்கை, அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். சிறுபான்மையர் பட்டியல் மற்றும் பழங்குடியினர், பிற பிற்படுத்தப்பட்ட நலன், இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை, மசூதிகள், தேவாலயங்கள், இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். கோயில்களுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களும் மீட்கப்படும். கோயில் நிலங்களில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில்களின் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு முற்றிலுமாக ஒழிக்கப்படும். பழங்கால கோயில்கள் அனைத்தும் சீரமைக்கப்படும். கோயில் குளங்கள் அனைத்தும் தூர்வாரி மேம்படுத்தப்படும்.
கோயில்களுக்கான மின் கட்டணம் சுமார் 40 விழுக்காடு வரை குறைக்கப்படும். மசூதிகள் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீட்கப்படும். மசூதிகளுக்கான மின் கட்டணம் சுமார் 40 விழுக்காடு வரை குறைக்கப்படும். மசூதிகள் தொடர்பான கோரிக்கைகள் இஸ்லாமிய மத பெரியவர்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். தேவாலயங்கள் தொடர்பான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். தேவாலயங்களுக்கான மின் கட்டணம் 40 விழுக்காடு வரை குறைக்கப்படும். அதே மாதிரி பால் உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள், வணிகர்கள் நலன் பாதுகாக்கப்படும். அது கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். அது 2-3 தலைப்பில் சொல்லியிருக்கிறோம், 2-3 பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள் மற்றும் திருநங்கை நலன்களை போற்றுவோம், அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அடுத்தது உங்களுக்கெல்லாம் தெரியும், கடல் நீர் நடுவே பயணம் போனால் தண்ணீர் விடுவதை தடுப்போம். அதான் மீனவர் நலன். அது மீனவர் நலன் பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். நேராக அங்கே போய் அன்புமணி ராமதாஸ் ராமேஸ்வரம் போய் அங்கே இருக்கிற மீனவர் சங்க தலைவர்கள் அமைப்புகளோடு பேசி அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து அதெல்லாம் சொல்லியிருக்கிறோங்க. அரசு நிர்வாகத்தின் அச்சாணிகளான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவோன்றது. அவர்கள் இதுவரை என்னென்ன கோரிக்கைகள், 20 கோரிக்கைகள், 25 கோரிக்கைகள், 10 கோரிக்கைகள், 30 கோரிக்கைகள் என்று எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை, அன்புமணி ஆட்சியில் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய அந்த பிரச்சனைகளை பற்றி இங்கே விரிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் அப்படியே செய்து காட்டுவோம். இதுதான் முக்கியமானது. உழைக்கும் பத்திரிகையாளர் உரிமை நலன் காப்போம். இதை மட்டும் கொஞ்சம் படிச்சிடறேன். நீ கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்காக கொஞ்சம் பொறுத்துங்க. உலகில் நடைபெறும் அனைத்து நன்மைகள், தீமைகள், சாதனைகள், வேதனைகள் உள்ளிட்ட அனைத்தையும் உலக மக்களுக்கு கொண்டு செல்வதே நீங்கள் தான், அதாவது ஊடகங்கள் தான். ஊடகங்களின் செய்தியாளர்களாகவும் ஆசிரியர் குழுவினராகவும் செயல்படுவதற்கு கடுமையான உழைப்பு மட்டுமின்றி துணிச்சலும் தேவைப்படுகிறது. சமுதாயத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் திகழும் பத்திரிகையாளர்களுக்கு அவர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உரிமைகளும் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பெரும்பான்மை பதிலாக இருக்கும். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் வலிமையாக இருப்பது மட்டுமின்றி ஊடகவியலாளர்களும் வலிமையாக இருந்தால்தான் இந்திய ஜனநாயகம் என்ற கட்டிடத்தை தாங்கி நிற்க முடியும். இதை கருத்தில் கொண்டு பத்திரிகையாளர்களுடைய நலன்கள் மற்றும் உரிமைகளை காக்க பல்வேறு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுத்தும். பத்திரிகையாளர் நலனுக்காக பாமகவின் வாக்குறுதிகள்: வழக்கறிஞர்கள் சேம நல நிதிக்கு ஒவ்வொரு வழக்கிற்குமான அக்காலத்து கட்டணத்திலிருந்து 30 ரூபாய் வழங்குவது போன்று அரசு சார்பில் அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்படும் விளம்பரங்களில் இருந்து 3 விழுக்காடு தொகை பத்திரிகையாளர் நல நிதிக்கு வழங்கப்படும். இந்த நிதியை கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். இந்த நிதி மட்டும் இல்ல, மற்ற நிதியிலிருந்து, பொது நிதியிலிருந்தும் கொடுப்போம். இந்த நிதியில வந்துதான் கொடுப்போம்னு நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. உழைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவன பணியாளர்களுக்காக நீதிபதி மஜிதியா ஆணையம் பரிந்துரைத்துள்ள குறைந்தபட்ச ஊதியத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். ஆந்திராவில் செயல்படுவது போன்று பத்திரிகையாளர்களுக்காக சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கான பிரீமிய தொகை முழுவதையும் அரசே செலுத்தும். இத்திட்டத்தின்படி ஆண்டுக்கு ரூபாய் 4 லட்சம் வரை மருத்துவம் பெற முடியும். நீங்க பத்திரிகை துறையில் 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற நலிந்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 15,000 உயர்த்தப்படும். பணியின் போது உயிரிழக்கும் பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூபாய் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். சென்னை திருவான்மியூரில் அமைக்கப்பட்டிருப்பதைப் போன்று சென்னை புறநகர பகுதியில் 1000 வீடுகளை கொண்ட பத்திரிகையாளர் குடியிருப்பு உருவாக்கப்படும். இதற்கான இடம் பத்திரிகையாளர் அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து தீர்மானிக்கப்படும். இதேபோன்று மாவட்டங்களுக்கும் சென்னையில் உள்ள அனைத்து அரசு வாடகை குடியிருப்புகளிலும் குறிப்பிட்ட விழுக்காடு பத்திரிகையாளர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர் மன்றங்கள் அமைக்க அரசு நிலமும் நிதியுதவியும் வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவனங்களின் வாகனங்களுக்கு சுங்க கட்டண விலக்கு வழங்கப்படும். பத்திரிகையாளர்கள் மடிக்கணினி வாங்க 90% மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். மடிக்கணினிக்கான இணையதள சேவை BSNL இலவசமாக வழங்கப்படும். இதற்கான கட்டணத்தை BSNL நிறுவனத்திற்கு தமிழக அரசு செலுத்தும். இப்படி சொல்லியிருக்கிறோம். இன்னும் நீங்க எங்களுக்கு என்ன ஆலோசனைகள் நீங்கள் சொல்லலாம். இந்த திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தீர்க்கமான திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமானது நிறைய சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். இதுல
முக்கியமானது திரைத்துறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்திருப்பது திருட்டு விசிடிக்கள். இந்த தீமைக்கு முடிவெட்ட முந்தைய அரசுகள் சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்த போதிலும் அவை முறையாக செயல்படுத்தப்படாதால் திருட்டு விசிடிக்கள் ஒழிக்கப்படவில்லை. பாமக ஆட்சியில் திருட்டு விசிடி ஒழிப்பு முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு திரைத்துறை பாதிக்கப்படும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த துறையினரை எல்லாம் கூப்பிட்டு கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் செயல்படுவோம். அதே மாதிரி இந்த திரைத்துறையில் எழுந்த அனைத்து பெருமைகளையும் வாய்ப்புகளையும் மீட்டு சென்னையை தென்னிந்திய திரையுலகின் தலைநகராக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதில் முக்கியமானது இப்ப நான் சொல்ல போறது, திரைத்துறையில் தனி நபர்களின் ஆதிக்கம் ஒழிக்கப்படும். அரசின் தலையீடு முற்றிலுமாக இருக்காது. திரைத்துறை ஒரு கலைத்துறை என்ற வகையில் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும். அதே மாதிரி குறைந்த செலவில் தரமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் செயல்பட்டு வரும் திரைப்படக் கல்லூரியையும் திரைப்பட நகரத்தையும் வலுப்படுத்தி மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி திரைப்பட தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓய்வூதியம், வீட்டு வசதி உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும். இது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அங்க நியாய விலைக்கடைகள் மற்றும் விலைவாசி கட்டுப்பாடு அதை சொல்லியிருக்கோம். இளைஞர் நலன் மிக முக்கியமானது. மாற்றுத்திறனாளிகள் நலன் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஈழத் தமிழர்களை சகோதர பாசத்துடன் நடத்துவோம். அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான இரட்டை குடியுரிமை, ஓட்டு போடுறது அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இயற்கை வழங்கிய கொடையை சுயநல சக்திகள் சுரண்டுவதை தடுப்போம். அதாவது கிரானைட், தாது மணல், ஆற்று மணல், இதற்கான இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த சீமை கருவேல மரம் ஒழிப்பு. சீமை கருவேல மரம்னு தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இங்க வட மாவட்டங்களில் வேலிகாத்த முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு வேண்டிய இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதுல இந்த முக்கியமா பிரேசில், ஆஸ்திரேலியா, சிரியா ஆகிய நாடுகளில் இந்த சீமை கருவேல மரங்கள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை ஒழிக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். இலை உதிர்க்கும் பூச்சி, லீஃப் டையிங் மோட்டி கருவேல மரங்களில் விடுவதன் மூலம் அவை அதன் இலைகளை அப்படியே சேதப்படுத்தி உதிரச் செய்கின்றன. இதனால் கருவேல மரம் இறந்து போகுது. அதாவது சாறு உறிஞ்ச வண்டுகளை, சாப் சக்லிங் பக், அந்த கருவேல மரங்களை விட்டோம்னா அவை மரத்தின் சாறை உறிஞ்சி பட்டு போக வைக்கிறது. அதே மாதிரி வீட் சைடு அதை போட்டு தலைக்கொல்லி அது தெளிப்பதன் மூலமாக அந்த கருவேல மரங்கள் வளராது. அந்த இடத்துல முதல்ல பருத்தியை பயிரிட்டு பின்னர் நெல்லை பயிரிட்டலாம். இப்படி நிறைய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தைல மரங்கள், இந்த ரெண்டு மரங்களுமே இந்த ஈரப்பதத்தை குறைக்குது, ஈரப்பதமே இல்லாம செய்யுது. அதே நேரத்தில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுது. இதை பனைமரம் வளர்ப்பு சொல்லியிருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடக்கழிவு மேலாண்மை பற்றி சொல்லியிருக்கிறோம். நகரங்களை மேம்படுத்திய மகிழ்ச்சியான வாழ்விடங்களாக மாற்றுவோம். இப்ப நிறைய 12 ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்கு. அதற்கு அதை எப்படி அதை விட இந்தியாவிலே சிறப்பாக அதனை செயல்படுத்துவதற்கு நாங்கள் வழிவகுப்போம். அமைதியான, மகிழ்ச்சியான, அச்சமில்லாத வாழ்க்கைக்கு வழிவகுப்போம். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கான பாட்டாளி மக்கள் சொல்லியது. சட்டமும் நீதியும் சாமானியர் கிடைப்பதை உறுதி செய்வோம் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது சென்னை மாநகரம், அது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்ப இதுலயும் சொல்லியிருக்கிறோம். சென்னையை தவிர்த்த பிற மாநகரங்களின் மேம்பாடு குறித்து சொல்லியிருக்கிறோம். அதாவது பொதுவாக மற்ற சில நாடுகளில் இந்த சுற்றுலாத்துறை அதை வச்சுதான் வருமானம், அதனாலேயே அந்த நாடுனுடைய வளமா இருக்குது. அதை இங்கான அதுக்கு முக்கியத்துவம் வரைக்கும் கொடுக்கல. அதனால உறவுகளையும் வருவாயையும் பெருக்க சுற்றுலாவை வளர்ப்போம் அப்படின்னு அது நிறைய சொல்லியிருக்கிறோம். அப்புறம் மற்ற பொது பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் உண்மையான மக்களாட்சி என்பது கூட்டாட்சியே, அதை இவங்க சொல்லி வந்தாங்க இந்த வசனம். இப்ப நாங்க சொல்றது வசனம் இல்லை, என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க இதை முக்கியமா பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு எங்களுக்கு நீங்க சொல்லலாம். நிறைவேற சொல்லியிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி மக்களிடம் வைக்கும் மாற்றம், முன்னேற்றம் என்ற முழக்கத்திற்கான திட்ட ஆவணமே இந்த தேர்தல் அறிக்கை. இதுல இப்ப சொல்ல போறதுதான் இதுவும் முக்கியம். கடைசியில் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன்.
2015 செப்டம்பர் 16 நாங்கள் வெளியிட்ட வரைவு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 42 தலைப்புகளை நாங்கள் வெளியிட்ட திட்டங்களை காப்பி அடித்திருக்கிறாங்க. 42. நாங்கள் எங்களுடைய பொதுக்கூட்ட மேடையிலெல்லாம் சொல்லுவோம், காப்பின்னா காப்பி இல்லை, ஈ அடிச்சாங்காப்பி அப்படின்னா சொன்னோம். இப்ப அதே ஈ அடிச்சாங்காப்பியே இங்க எல்லாத்திலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையில் எங்க பக்கம் 26 பழைய இதில் திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 19 அதையே சொல்லியிருக்காங்க. ஊழலை ஒழிப்பதற்கான லோக் ஆயுக்தா சட்டம் முதல் கூட்டத்தொடரிலே கொண்டு வரும். நாங்கள் பக்கம் 23 சொல்லியிருக்கோம், அவங்க இப்ப பக்கம் 20 அதையே சொல்லியிருக்காங்க, 20 சொல்லியிருக்காங்க. அரசின் சேவைகள் உரிய காலத்தில் கிடைக்கும், ஊழலை ஒழிக்கும், பொது சேவை பெரும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், அது நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்க இதுல 24 பக்கம், திமுக பக்கம் 20. அதே மாதிரி பொருளாதார விஷயங்கள் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான பொருளாதார வல்லுநர் குழு அமைக்கப்படும். எங்க இதுல 51 பக்கம், திமுக பக்கம் 29. இதை கொண்டு வந்திருக்க இதெல்லாம் படிச்சு பார்த்தேன் நான். அவங்க வெளியிட்ட தேர்தல் இருக்கு, இதையும் எடுக்கிறீங்க. சிறியதே அழகு என்ற தத்துவத்தின்படி தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களும் வட்டங்களும் பிரிக்கப்படும். பக்கம் 22, திமுக பக்கம் 22. 22. வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பக்கம் பாமக 29, திமுக 22, 23. இது நாங்க 6 வருஷமா வெளியிட்டு இருக்கிறோம், 8 வருஷம். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பாமக பக்கம் 29, திமுக பக்கம் 23. கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 4000 ஆகும், திமுக 3500. நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 2200 ஆகவும், திமுக 2000. நாங்க 4000 சொல்லியிருக்கிறோம், அவங்க 3500. நாங்க அவங்க 2000 சொல்லியிருக்காங்க, நாங்க 2200 சொல்லியிருக்கிறோம். இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கப்படும். அது பாமக பக்கம் 30, அவங்க 24 பக்கம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும். பாமக பக்கம் 29, திமுக பக்கம் 25. வேளாண்மை தொழிலாளர்கள் பற்றாக்குறை சமாளிக்கும் வகையில் வேளாண் துறையில் எந்திரமயமாக்கல் நவீனமயமாக்கல் ஊக்குவிக்கப்படும். பாமக பக்கம் 30, திமுக பக்கம் 26. அனைத்து மாவட்டங்களில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். பாமக பக்கம் 30, திமுக பக்கம் 27. விவசாயத்துக்கு தேவையான தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட அனைத்து இடுபொருளும் இலவசமாக வழங்கப்படும். பாமக பக்கம் 29, திமுக பக்கம் 28. குறிப்பு, திமுக விதை நெல் மட்டுமே இலவசமாக வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. விதை நெல் மட்டும் கொடுப்பாங்களாம். அதனால் தமிழ்நாட்டில் 4 மண்டலங்களில் 4 வேளாண் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும். அவை இஸ்ரேல் வேளாண் துறையுடன் இணைக்கப்படும். அப்படியே அடிச்சாங்க. பாமக பக்கம் 30, தமிழகத்தில் தேசிய உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனத்தை அமைக்க முயற்சி செய்யப்படும். திமுக பக்கம் 29. பொள்ளாச்சியில் தென்னை தொழில் பூங்கா அமைக்கப்படும். பாமக பக்கம் 30, திமுக பக்கம் 31. நீர்ப்பாசனத்துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். பாமக 31வது பக்கம், திமுக 34வது பக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்படும். மாநிலத்திற்கு ஓடும் ஆறுகள் இணைக்கப்படும். பாமக தேர்தல் அறிக்கை பக்கம் 31, திமுக பக்கம் 34, 35. அனைத்து ஆறுகளின் கோரிக்கையை தடுப்பணை கட்டப்படும். பாமக பக்கம் 31, திமுக பக்கம் 36, 37. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும். பாமக பக்கம் 31, திமுக பக்கம் 49. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பொறுத்துங்க. 20, மேட்டூர் உபரிநீர் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். எங்க அறிக்கையில பக்கம் 31, அவங்க அறிக்கையில பக்கம் 41. படையதள ஏரி கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். பாமக பக்கம் 31, திமுக பக்கம் 42. கச்சத்தீவை மீட்க உறுதியான உண்மையான நடவடிக்கைப்படும். பாமக பக்கம் 74, திமுக பக்கம் 44. இந்த கச்சத்தீவை மீட்கும் இதை கொடுத்தது அவங்க, இதை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். நெசவாளர்களுக்கு பாவநூல் எளிதில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
பாமக பக்கம் 72, திமுக தேர்தல் அறிக்கை பக்கம் 49. கல்வி, தமிழகத்தில் சிபிஎஸ்இக்கு இணையான புதிய கல்வி திட்டத்தை உருவாக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும். பாமக பக்கம் 35, திமுக பக்கம் 53. வாரத்திற்கு 5 பாட வேளைகள் விளையாட்டுக்காக ஒதுக்கப்படும். எங்களது பக்கம் 36, திமுக 54. மாணவர்களுக்கு பேனா முதல் கையடக்க கணினி வரையிலான உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். எங்க தேர்தல் அறிக்கை 36, திமுக 55வது பக்கம். வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படும். பாமக பக்கம் 37. இப்படி மயக்கமா இருக்குதுன்னா நிச்சயம் 42வது மட்டும் படிக்கட்டுமா? 42. சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும். பாமக பக்கம் 22, திமுக பக்கம் 106. இதுல எல்லாமே ஒரே கேள்வி, ஏன் நீங்க இவ்வளவு நாளா இருந்தீங்களே, 5 தடவை முதலமைச்சர் இருந்தீங்களே, ஏன் நீங்க செய்யல? இந்த ஒரு கேள்வி தமிழக மக்கள் கேட்டுதான் இருக்காங்க, கேட்க போறாங்க. நீங்களும் கேளுங்க. அரசு ஊழியர் நலன் இது நிறைய எல்லாமே அப்படியே காப்பி. எங்களது நாங்க வெளியிட்ட செப்டம்பர்ல வெளியிட்ட அந்த எல்லாமே அது காப்பி. திடீர்னு 66 வருஷமா வராம திடீர்னு எப்படி விழுந்துச்சு? இவ்வளவு நாளா அவங்க பண்ணிருக்கலாம்ல, சொல்லுங்க. இவ்வளவு நாளா பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் நாங்க தொடர்ந்து போராட்டி வலியுறுத்தி வந்தது. எங்களுடைய அறிக்கை ஸ்டேட்மெண்ட்ஸ் சட்டசபையில பேசினது போனது. இவங்க இதெல்லாம் செய்யணும்னு எங்க ஜே.கே. மணி எவ்வளவோ பேசினார். என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய எல்லாம் வந்து இவெல்லாம் செய்யாம எங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க இதை கொஞ்சம் முன்னாலே வெளியிட்டோம்னா என்ன ஆயிருக்கோம்? ஆமா, அதே அந்த அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து முன்னால இந்த படத்தையும் அந்த படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு இது தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்ட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அப்படியே போட்டுருக்கோம். ரொம்ப நேரம் எடுத்துக்கினேன். அதாவது இப்ப 69% தமிழ்நாட்டில் இருக்கு. அதை 100% செய்யும்போது அதாவது எல்லா தரப்பு மக்களுக்கும், அதாவது முன்னேறிய பிரிவினர், முன்னேறிய சமுதாயம் சொல்றோம் இல்லையா, அதாவது பிராமணர் உட்பட, பிராமணர், ரெட்டியார், இந்த மாதிரி பிள்ளைமார், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காத அந்த பிரிவினருக்கும் அவர்களுக்கு அது அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு அந்த ஒதுக்கீடு கொடுக்கப்படும். அதை அதாவது தொகுப்பு என்ன சொல்றது, கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன். அந்த கம்பார்ட்மெண்டலா பிரிச்சு இப்ப கேரளாவில் 10 கம்பார்ட்மெண்டா இருக்குது, கர்நாடகாவில் 6-7 கம்பார்ட்மெண்ட், ஆந்திராவில் அதே மாதிரி 6-7 கம்பார்ட்மெண்டா இருக்குது. இங்க பிசி எம்பிசி மட்டும் 2 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. அது மாதிரி கம்பார்ட்மெண்டா பிரிச்சது முன்னேறிய சமுதாயத்தினருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு அப்போ 100% ரிசர்வேஷன் வேணும். அது மத்திய அரசு கொஞ்சம் பாலிசி இது பண்ணணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதி வேணும். நாம அதை பிரிச்சிட்டோம்னாக்கா அவங்க அந்த பிரிவினர் என்ன எப்படி சொல்றாங்களோ முதல்ல அவங்களுடைய இதை கேட்டு அந்த பிரிவில் அந்த அவங்க விரும்புகிற வகையில் கொடுக்கலாம். பொருளை பொதுவாக எக்கனாமிக் இதுன்றதை விட அது சோசியலி அந்த எஜுகேஷனலி அந்த மாதிரியான அதில் கொள்ளலாம். அது உயர் பிரிவினர், உயர் சாதியினர் இருந்தாலும் கூட அதை நம்ம அதை சொல்லலாம். அது அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். அவங்களுடைய முடிவை விட்டு அன்புமணி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உங்க முகத்தெல்லாம் பார்த்தா பசியா தெரியுது எனக்கு. வேணாலும்